நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் இந்த நற்செய்தி நேரத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் உங்கள் வார்த்தையை நாங்கள் தியானிக்க உங்கள் சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். இன்றைக்கு எந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் எங்களோட இடைப்பட சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் எங்களோட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கேட்கிற ஒவ்வொருத்தரோட இருதயத்தை நீங்கள் திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் கேட்குற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இருதயத்தில் இசப்ப விதையாக விழுந்து 1, 30, 60, 100 பலன் கொடுக்க என் தேவன் நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கும் நம்ம ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மனதாக இருந்தால் என்று சொல்லி ஒரு தலைப்பிலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். மனதாக இருந்தால் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, விருப்பமாக இருந்தால் ஒரு காரியத்தை செய்ய நம்மளுக்கு ஒரு விருப்பம் வர்றது குறித்து நம்ம என்னென்ன மாதிரியான காரியங்களை நம்மளுக்குள்ளாக விருப்பங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். பார்க்குற வாலிபர்கள் நிறைய வாலிபர்கள் இருக்காங்க நம்ம இந்திய தேசத்தில். அவங்க எல்லாருக்கும் நிறைய விதமான காரியங்கள் விருப்பம் இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நம்ம பார்க்குறோம். சின்ன பிள்ளைங்களுக்குனா ஒரு சாக்லேட் சாப்பிட்றதுல அவங்களுக்கு ஒரு விருப்பம் வரும். அது சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்கும். ஆனால் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லாமல் இருக்கும். இதே இது வாலிபர்களுக்கு பார்த்தோன்னா நிறைய ஃபோன் பார்க்குறதுலே ஒரு விருப்பம் நிறைய அவங்க செலுத்துவாங்க. அவங்களோட ஃபோனுக்கோ அவங்களோட கேம்ஸுக்கோ அந்த மாதிரியான காரியங்களுக்கு அவங்க செய்கிறதுல அவங்களுக்கு மனது இருக்கும். ஆனால் இதே இது ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுலையோ கேட்குறதுல அவங்களுக்கு அவ்வளவு மனது இல்லாமல் இருப்பாங்க. இதே இது இன்னும் கொஞ்சம் வயதானவர்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு சில விதமான விருப்பங்கள் இருக்கும், ஒரு சில இதில் மனது இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் எந்தெந்த மாதிரியான நம்மளுக்கு விருப்பங்கள் இருக்க வேண்டும், அதனால மனதாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன நன்மைகளை ஆண்டவர் செய்கிறார், எப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம பார்ப்போம் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக பார்த்தோம்னா 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் அதன் 12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது அங்கே சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இங்கே எதில் அவங்க மனதாய் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம், தேவ பக்தியாய் நடக்கன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவ பக்தியாய் நடக்கிறதுனா என்ன? ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவ பக்தி உள்ள வாழ்க்கை என்று சொல்லி நம்மளால் பார்க்க முடிகிறது. வேதத்தில் நிறைய பேர் தேவ பக்தியாய் நடந்தாங்க. நோவா காலங்கள் முதல் நோவா, ஆபிரகாம் எல்லாரும் தேவனுக்கு பயந்து தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்தாங்க. நம்ம நீதிமொழிகளில் கூட அநேக காரியங்களை பக்தியுள்ள வாழ்க்கையை குறித்து நம்ம நிறைய பார்க்க முடிகிறது. அதனால் நம்மளும் தேவ பக்தி உள்ளவர்களாய் நடக்க மனதாக இருக்க வேண்டும். பார்க்குற வாலிபர்களை நீங்கள் நினைக்கலாம், தேவ பக்தியாய் நடக்கிறதுனா எப்படி அப்படின்னு சொல்லி. டெய்லி நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுதும் கொஞ்ச நேரம் ஆண்டவரோட சமூகத்தில் உங்களோட நேரத்தை நீங்கள் செலவழிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், எந்த மாதிரியான சிந்தனைகள் நம்மளுக்குள்ளாக இருக்கணும்னு சொல்லி அநேக காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மளுக்குள்ளாக ஆண்டவர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம யோசிப்போம், நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் தேவ பக்தியாய் நடந்தால் எனக்கு நிறைய பிரச்சனைகள் தானே இருக்குது, முன்னாடியும் நான் பிரச்சனைகளோடு தான் இருந்தேன், ஆண்டவருக்கு பிரியமாய் தேவ பக்தியாய் நடக்கும் பொழுதும் நிறைய பிரச்சனைகள் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த வசனத்திலே நம்ம பார்க்குறோம், தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடு கெட்டவர்களாவார்கள்.
என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதில் நம்ம ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நம்மளுக்கு உபத்திரவங்கள் உண்டு, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் சீஷர்கள் கிட்ட சொல்லும் பொழுது கூட உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அதனால் நம்மளுக்கு அநேக துன்பங்கள் இருந்தாலும் நம்ம எந்த வழியில் நடக்க நம்ம மனதாக இருக்கணுமா, தேவ பக்தியாய் நடக்க நம்ம மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோட இடைபடுகிறதே நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனால் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நினைக்கலாம், நான் பாடுகள் வழியாக வேதனை கடந்து செல்கிறேன், எப்பொழுது நான் அழுது கொண்டே தானே இருக்கிறேன், எப்பொழுது நான் புலம்பிக் கொண்டே தானே இருக்கிறேன், என்னோட பிரச்சனைகள் மாறின மாதிரியே எனக்கு தெரியலையே, அதே பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்களாக இருக்கும் பொழுது துன்பங்கள் இருக்கும், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆண்டவர் பவுலுக்கு சொன்னபோது உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பவுலுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதே வார்த்தையை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் கொடுக்கிறார். உங்கள் பலவீனத்தில் உங்களோட சூழ்நிலைகள் மோசமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஆண்டவருடைய பலன் உங்கள் வாழ்க்கையில் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதனால் நீங்களும் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்களாய், உங்களுக்கு அந்த சூழ்நிலை நான் இருந்து நான் இப்படி தேவ பக்தியாய் நடந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை தர ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது தானியேல் 7ஆம் அதிகாரம் அதன் 20ஆம் வசனத்தில் நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. தானியேல் அங்கே ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அதில் உள்ள ஒரு பகுதியை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதன் தலையின் மேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயை உடையதுமாய் மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாய் தோன்றினதுமாயிருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன். இதில் நம்ம பார்க்குறோம், தானியேல் எதன் மேலே மனதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த சொப்பனத்தினோட அந்த ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் அங்கே காணப்படுகிறது. அதில் தலையில் இருந்த 10 கொம்புகள், அதில் 3 கொம்புகள் விழுந்து போக எலும்புனதுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை குறித்து அவங்க அதை குறித்து விளக்கி சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. அதோட ஒவ்வொருட பொருளையும் நான் அறிய மனதாக இருக்கிறேன்னு சொல்லி இங்கே தானியேல் சொல்லுகிறதே பார்க்க முடிகிறது. நம்மளும் நிறைய நேரங்களில் நிறைய பேர் நீங்கள் தேவ பக்தியை நடக்கலாம், ஆனால் ஒரு சில நேரங்களில் சொப்பனங்கள் மூலமாகவோ இல்லை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை மூலமாக பேசும்பொழுது அதோட அர்த்தங்கள் தெரியாமல் இருக்கலாம், அதோட மறைபொருள் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் அதை அறிய நீ மனதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூட நம்ம பார்க்கிறோம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடும் கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தம்முடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். இதில் நம்ம பார்த்தோம், இந்த மறைபொருள்களை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக ஆண்டவர் தான் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். 19 இங்கே அந்த 4 வாலிபர்களும் சேர்ந்து அந்த மறைபொருளை குறித்து ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் அதை குறித்து அந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிறதே நம்ம முதல் பகுதியில் பார்க்கிறோம். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. நீங்களும் யோசிக்கலாம், ஒரு சில காரியங்களை குறித்து நீங்கள் குழம்பி போய் இருக்கலாம். இது என்ன காரியமாக இருக்கும்? உங்களுடைய சொப்பனங்களை குறித்தோ உங்களுக்கு நீங்கள் கேட்ட ஒரு சில வார்த்தைகளை குறித்தோ நீங்கள் கலங்கி போய் இது எப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நோக்கி இந்த மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற அந்த தேவனை நோக்கி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார், அதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த மறைபொருள்களை ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அதை வைத்து நம்ம ஜெபிக்கிறதற்காகவும் இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த காரியங்களை அவங்க ராஜா கிட்ட, நேபுகாத்நேச்சார் ராஜா கிட்ட அவங்க அந்த காரியங்கள் மறைபொருள்களை வெளிப்படுத்தி அவங்க சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற எல்லா ஞானிகளோட உயிரும்
காப்பாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். இதே போல் நீங்களும் ஒரு தரிசனத்தை குறித்தோ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அந்த மறைபொருள் என்னவா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? அதை குறித்து குழம்பி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த மறைபொருளை வெளிப்படுத்துவேன். அது நீங்கள் கேட்கறதுனால என்ன பலன்? அநேக உயிர் காப்பாற்றப்படும். அதை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுதோ இல்லை அதை வைத்து நீங்கள் மற்றவர்களுக்கு பேசும் பொழுதோ அநேகரோட இருதயம் ஆறுதல் படுகிறதாகவும் இருக்குது. நிறைய ஜனங்கள் காப்பாற்றப்படுகிற சூழ்நிலைகள் கூட உருவாக காரணமாக இருக்குது. இங்கே தானியேல் மனதாக இருந்ததுனால அவனோட காரியம் எப்படியா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம் அதன் கடைசி வசனம் 28வது வசனத்தின் பின்பகுதியில் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நீங்கள் நினைக்கலாம், நான் இந்த மறைபொருளை குறித்து நான் அதை அறிய மனதாக இருக்கும் பொழுது எனக்கு என்ன பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயமாய் மாற்ற ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதே போல் தானியேல் 7ஆம் அதிகாரம் அதன் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றான். அதே போல் நீங்கள் நினைக்கலாம், இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். அதே போல் ஆண்டவர் மறுமை அந்த அழியாத அந்த ராஜ்யத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்களாக இருங்க. அதே போல் மறைபொருள்களை குறித்து அறியவும் அந்த வேதத்தை ஆராய்ந்து அறியவும் நீங்கள் மனதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றுவார். அதே போல் பரலோக அழியாத அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளவும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், நம்ம எதற்கு மனதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். தேவ பக்தியாய் நடக்க நம்ம மனதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதனால நம்மளுக்கு நிறைய துன்பங்கள் இருக்கலாம், ஆனாலும் நம்ம மனதாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். 2வதாக பார்த்தோம், மறைபொருள்களை பற்றி அறிய நம்ம மனதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக எரேமியா 4ஆம் அதிகாரம் அதன் 1வது வசனத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. இந்த வசனத்தில் ஆண்டவர் நம்ம எதன் மேலே நம்ம மனதாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி பார்த்தோம்னா, நீ திரும்புகிறதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் இருந்து விழுந்து போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரியங்கள் உங்களை அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளாக நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்ப மனதாக இருந்தால் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு அழைப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் நீங்களும் ஆண்டவர்கிட்ட போய், அப்போ நான் திரும்புகிற மனதாக இருக்கிறேன்ப்பா, நான் உங்கள் சமூகத்தில் வருகிறேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஏதோ ஒரு காரியங்களுக்காக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் எவ்வளவோ அது பின்னால் போனாலும் அது உங்களுக்கு கிடைக்காம இருக்குதா? ஆனால் இன்றைக்கு சற்று நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த காரியத்தில் நம்ம திரும்பணும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து நீங்கள் திரும்பி ஆண்டவர் சமூகத்திலிருந்து அந்த அக்கிரமங்களை நீங்கள் அகற்றி விடும் பொழுது ஆண்டவர் உங்களை சேர்த்து கொள்ள ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்வாரா? நான் மறுபடியும் நான் பாவத்திற்குள்ளாக தான் போனேன். அநேக தடவை ஆண்டவருடைய இருதயத்தை நான் காயப்படுத்துகிற மாதிரியான செயல்களை தான் செஞ்சுருக்கேன். ஆண்டவர் எத்தனையோ தாட்டி என்னை திரும்புறதற்கு அழைத்தார். ஆனாலும் நான் மறுபடியுமே அந்த கொஞ்ச நேரம் நான் ஒழுங்காக இருந்து மறுபடியும் விழுந்து போன ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன்னை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மனதுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட திரும்புறதற்கு மனதுள்ளவர்களாக இப்பொழுது நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை ஒரு கோழி
தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொண்டு அதை பாதுகாக்கிறது போல ஆண்டவர் உங்களையும் சேர்த்து கொள்ள ஆண்டவர் மனதுள்ளவராக இருக்கிறார். அதனால் நீங்களும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் சேர்த்து கொண்டு ஆண்டவர் உங்களை கொண்டு அநேக பெரிய காரியங்களை செய்வார். உங்களை இனி அலைந்து திரிய விடாமல் ஆண்டவர் உங்களுக்கு என்ன காரியங்களை செய்யணும்னு வைத்திருக்கிறாரோ எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பார்க்கிற வாலிபர்களை நீங்களும் கூட ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. நான் திரும்புறதுக்கு மனதாக இருக்கிறேன்ப்பா, நான் உங்ககிட்ட திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலம் முழுவதுமாக ஆண்டவர் பொறுப்படுத்திக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அப்போ நாங்கள் இந்தந்த காரியங்களை செய்கிறதுக்கு நாங்கள் ஏதோ இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நிறைய காரியங்களில் மனதுள்ளவர்களாக இருக்கிறோம். மற்றவர்கள்கிட்ட பேசுகிறதுலையோ இல்லை எங்களோட வேலைகள்லையோ இல்லை இன்னும் சின்ன சின்ன காரியங்களையும் நாங்கள் மனதாக இருக்கிறோம்ப்பா. ஆனால் இனிமேல் எங்கள் மனது ஃபுல்லாக இசப்பா தேவ பக்தியாய் நடக்கிறதுலையும் இசப்பா அதே போல் பொருளை அறிய மனதாக இருக்கிறவர்களாயும் இசப்பா இன்னும் உங்கள்கிட்ட திரும்புகிறவர்களாக மனதுள்ளவர்களாக இருக்கவும் நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? வசனத்தில் பார்க்கிறோம், நம்ம விருப்பத்தை உண்டாக்குகிறவர் தேவன் தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே எங்களுக்கு அந்த மனதை தாங்கப்பா, தேவ பக்தியாய் நடக்கிற அந்த இருதயத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா, அதில் நாங்கள் நிலைத்திருக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கீங்களா? கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களை அலைந்து திரிய விடாமல் ஆண்டவர் நேரு வழியாக உங்களை நடத்தி நித்திய ஜீவனை உங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதே போல் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன், அதை குறித்து நீங்கள் வாஞ்சையாக இருக்கணும், அதன் மேலே நீங்கள் மனதாக இருக்கணும்னு சொல்லியும் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நீங்கள் மனதாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அதனால் நீங்களும் அப்பா எனக்கு மறைப்பொருள்களை வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. இசப்பா நாங்கள் அநேக நேரம் வேதத்தை வாசிக்கும் பொழுதோ இசப்பா சொப்பனங்கள் மூலமாகவோ எங்களுக்கு குழப்பங்கள் அநேகமாக இருந்து கொண்டு எல்லா மறைப்பொருள்களையும் வெளிப்படுத்தி கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்ற ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதே போல் ஆண்டவர்கிட்ட திரும்புறதுக்கு மனதுள்ளவர்களாக இருக்கிறேன்ப்பா. அப்போ உங்கள் சமூகத்தில் நான் நிற்கிறதற்கு இசப்பா நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் வந்து நிற்கிறதற்கு இசப்பா நாங்கள் திரும்பணும்ப்பா. முதல்ல அதுக்கு எங்களை திருப்புறதற்கு எங்கள் இருதயத்தை உங்களுக்கு நேராக திருப்புறதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட பலவீனங்களோ உங்களோட சோர்வுகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களோட கடன் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வியாதிகளை ஆண்டவர் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தை தந்ததற்காக உமக்கு நன்றியப்பா. இசப்பா பார்க்குற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வியாதியோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களோட வியாதிகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்கள் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா இருதயத்தில் கவலையோடு யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் என் தேவன் நீங்கள் சந்தோஷமாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். என்னோட வாழ்க்கை முழுவதும் வனாந்தரமாய் இருக்கிறது என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீரூற்றாக நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா யாரெல்லாம் பிசாசின் பிடியில் பாதிக்கப்பட்டு இசப்பா என்னோட வாழ்க்கை மாறுமா என்று சொல்லி இசப்பா ஏங்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட இசப்பா அந்த பிசாசின் கட்டுகள்லேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து இசப்பா அவங்க தேவ பக்தியாய் நடக்கிறதற்கு அவங்களுக்கு ஒரு மனதை கொடுத்து இசப்பா நீங்கள் உங்களண்டே வர்றதற்கு நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய இசப்பா அவங்களோட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் நீங்கள் மாற்றி இசப்பா அவங்கள ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி அவங்கள சந்தோஷம் என்னும் உடையை கொடுத்து அவங்கள நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஜெபத்தை கேட்டு நீங்கள் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.